பெருமாள் விட்டு ஓட்ட படகா இது? ஆஹா, பரசுராம விட்டு நாய்களோட படகா இது? பெருமாளை கழுதை மேல வச்சு ஊர்வலம் அனுப்பிச்ச மாதிரி இல்ல? பரசுராமனுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்துன மாதிரி இல்ல இருக்கு. ஏய், எங்க பரசுராம ஐயாவை பத்தி பேசுறேன், நடக்கிறதே வேற. ஏய், பெருமாள் ஐயாவை பத்தி இன்னொரு வார்த்தை பேசுன கருமாதி பண்றதுக்கு எலும்பு இருக்காது. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, கையில கட்டியா பிடிச்சிங்க. நல்லா பிடிச்சிக்கங்க. இவங்களை இப்படியே விட்டா இன்னும் எத்தனை படகு வேணா மூழ்கி அடிப்பானுங்க, எவ்வளவு பேரை வேணா சாவடிப்பானுங்க. கிருஷ்ணா, இன்னைக்கு உங்களை 2ல 1 பாத்துரு விடாத. ஜாக்கிரதையா இருங்களா, கேடி பசங்களா, கொன்னுடுவேன். டேய், இங்க பரசுராமனு பெருமாளும் ஒண்ணுதான். அவங்களுக்குள்ள 1000 சண்டைங்க இருக்கலாம். அவங்களுக்கு இந்த துறைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இது எங்க தாத்தா படகு ஓட்டின துறை, அதுக்கப்புறம் எங்க அப்பா ஓட்டின துறை, இப்ப நான் ஓட்டிட்டு இருக்க துறை. இங்க எல்லாரும் ஒண்ணுதான். இங்க யாராவது சண்டை போட்டீங்க, இப்ப உயிரோட தொங்க விட்டுருக்க, அப்புறமா கண்ட துண்டமா வெட்டி தொங்க போட்டுருவேன், ஜாக்கிரதை. கிருஷ்ணா கிருஷ்ணா, நல்ல வேலை செஞ்ச. இவங்க நாசமா போக இப்படியே இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இந்த ஆத்துல 3 படக மூழ்கடிச்சிட்டானுங்க. என்ன கிழவிங்களா, இவனை போய் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? இவன் வயசு என்ன, உங்க வயசு என்ன? அட நொண்டி பயல, அவளோட புருஷன் பேரு கோபாலு, என் புருஷன் பேரு கிருஷ்ண. எங்க போராத காலம் 3 வருஷத்துக்கு முன்னாலே காணாம போயிட்டாங்க. இது வரைக்கும் வரல. பாட்டிங்க பேரை சொல்லி கூப்பிட்டா ஆயுசு பெருகுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு ஆயுசு பெருகுனாதான் ஊரு நல்லா இருக்கு. முதல்ல அந்த பரசுராமனையும் பெருமாளையும் ஒன்னா சேர்த்தாதான் இந்த ஊர் நல்லா இருக்கும். ஹலோ, நானா பெருமாள் பேசுறேன். யாரு மினிஸ்டரா? நல்லா இருக்கீங்களா சார்? ஒன்னும் இல்ல, சாராயத்தை எடுத்துட்டு நம்ம ஆளுங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. என் பிள்ளையோட கள்ளச்சார பிசினஸ்ல யாரோ ஒரு எஸ்ஐ ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறாராம், அவர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா அது நம்ம மினிஸ்டர் சார், நீங்க அவனை ஒண்ணும் பண்ண வேணாம். அந்த எஸ்ஐயோட விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். அவனை எப்படி ஒழிக்கணும்னு எனக்கு தெரியும். இது வரைக்கும் 20 சூளை காய்ச்சினேன், நாளையில இருந்து 50 சூளை காய்ச்சினேன். ஹலோ சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. பார்ட்டி ஃபண்டுக்கு நான் ஒரு 10 லட்சம் அனுப்பிக்கிறேன். பையன் விஷயம் ஓகே சார், தேங்க்யூ. நாம எது செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது, அப்படி செய்யணும். அந்த பரசுராம இருக்கான் பார், அவன் நம்மளை முட்டாளாக்கிறதுக்கு 4 எதிர்பார்த்துட்டு இருக்கான். என்னங்க என்னங்க இது, நம்ம பையன் இப்படி மாத்திட்டீங்களே. இந்த வயசுல அவனுக்கு இதெல்லாம் தேவைதானா? அனாவசியமா பேசுன பல்லு எகிரி போயிடும். நீங்க தான் அனாவசியமா இந்த மீன் கான்ட்ராக்ட் விஷயத்துல எங்க அண்ணன் பரசுராமன் கிட்ட சண்டை போட்டுட்டு நம்ம 2 குடும்பத்தையும் பிரிச்சிட்டீங்க. எங்க அண்ணன் பொண்ணு சத்யாவையும் நம்ம வீட்டு மருமகளா வரவிடாம பண்ணிட்டீங்க. என்ன இப்படி சொல்ல சொல்லி அந்த பையன் சொன்னா? இல்லைங்க, மீன் கான்ட்ராக்ட் விஷயத்துல என்ன எடுத்து கோத்துக்க போனாண்டி. கேஸ்ல ஜெயிக்கிற வரைக்கும் கால்ல செருப்பு போட மாட்டேன்னு சவால் விட்டான். பாத்துக்கிட்டாரு, கால் தேஞ்சு போகுமே தவிர கேஸ்ல ஜெயிக்க மாட்டான். வணக்கம் ஐயா, நீங்க என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன் பொண்ணு கல்யாணத்துக்கு வரல, அதை நிறுத்திட்டு போக வந்திருக்க. எங்க இப்படி சொல்றீங்க? மாப்பிள்ள நல்ல பையன் தானே? மாப்பிள்ளைக்கு எந்த ஊரு? இந்த ஊர் தாங்க. அவன் அம்மாவுக்கு குளித்தலைங்க. அவன் அப்பனுக்கு துறையூருங்க. அவன் தாத்தாவுக்கு கண்ணனூருங்க. அவன் தம்பிக்கு பிராலிமலைங்க. தாத்தா மச்சானுக்கு ரங்க. அந்த ஊரும் தெரிஞ்சிருந்தோம். எப்படிடா நீ சம்பந்தம் பேசிருப்ப? அவ்வளவு தூரம் சொந்தம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அந்த பெருமாளுக்கும் பரசுராமுக்கும் தொடர்பில்லாத ஊர்ல சம்பந்தம் வச்சா எனக்கு பிடிக்காது. உன் மாப்பிள்ளையோட தாத்தாவோட மச்சானுக்கு பெருமாள் ஊருன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல? கல்யாணத்தை நிப்பாட்டு, இல்லன்னா உன் வீடு வாசல்லாம் என் பேருக்கு எழுதி வச்சுட்டு அங்கே போய் கல்யாணத்தை நடத்திக்க. எதுக்கடி அடிச்சேன்? எங்க அண்ணனால நீங்க கால செருப்பு போடாம நடக்க வேண்டியிருக்கு, அதனால. சின்னம்மா, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. வந்துட்டீங்களா என் உயிரை வாங்குறதுக்கு? என் தலை இழுத்து புஸ்தகத்தை கூட கூடப்பா கூட. அம்மா சத்யா, இது வந்துட்டேன் டாடி.
ஏமா ரொம்ப தூரம் போய் படிக்கிறது கஷ்டமா இருக்குதா? இல்ல டாடி. கஷ்டமா இருக்குன்னா சொல்லு, வாத்தியாரங்களை வீட்டுக்கே வர சொல்லிடுறேன். வேண்டாம் டாடி, நான் அங்கேயே போய் படிக்கிறேன். நதிக்கரை வரைக்கும் நீ நடந்து போறது எனக்கு கஷ்டமா இருக்குது. நாளைக்கு மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராரு, அவர்கிட்ட சொல்லி வீட்டுல இருந்து நதிக்கரை வரைக்கும் ரோடு போட சொல்றேன். நீ போயிட்டு வாமா. வரேன் டாடி. ஏய் ஜாகிரதை. நீ என்ன நின்னுட்டு இருக்க? வந்து சொல்ல போடுறீ. அப்பாடா, இங்க இருந்து நான் போய்க்கிறேன், நீங்க எல்லாரும் போங்க. குடு. என்னம்மா அது தினமும் இருந்து நீங்க தனியா போறீங்க? இது மட்டும் ஐயாவுக்கு தெரிஞ்சா எங்களை வெட்டி போட்டு வருமா? குடு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க என் கூட நதிக்கரை வரைக்கும் வந்ததா சொல்லுங்க. திரும்பவும் சாயந்தரம் இங்கேயே வந்துருங்க. போங்க. படக ஓட்டு கிருஷ்ணா, சந்தைக்கு நேரமாச்சு. நீங்க ஏறிட்டா போதுமா? எங்க சத்தியம்மா வரணுமா? அப்படின்னா அவளை மட்டும் ஏத்திக்க வேண்டியதானே, எங்களையே ஏத்திக்கிட்ட. அதோ வந்துட்டாங்க சத்தியம்மா. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. எல்லாரும் அவசரப்படுறாங்க, சீக்கிரம் ஏறுங்க. என்னை ஏத்தி விடு கிருஷ்ணா. எப்ப இதெல்லாம் கத்துக்க போறீங்களோ வாங்க. அத்திரி பாச்சா. என்னடி உங்க அப்பா என்னடானா உங்க பின்னாடி ஒரு பட்டாளத்தையே அனுப்புறாரு, நீங்க என்னடானா உங்களை திருப்பி அனுப்பிடுறீங்க. எப்ப அவங்க சோத்துல எல்லாம் மண்ணு விட போதோ தெரியல. உன் பின்னால பட்டாளம் இருக்கா? எனக்கு எதுக்கு அதெல்லாம்? அப்ப எனக்கு எதுக்கு? அது இல்ல சத்தியம்மா, உங்க அப்பா கிட்ட சொன்னா ஒரு மோட்டார் போட்டே வாங்கி தருவார்ல. இது பாரு, விமான படகே வாங்கி தந்தாலும் சரி, நான் உன் படகை தவிர வேற எவனோட படகையும் கேள மாட்டேன். ஐயோ அலேசா, ஹாய் அலேசா. என்னடா இது? இதுக்கு முன்னாடி ஒரு துடுப்பு போட்டாலே படகு வேகமா போகும். இப்ப என்னடான்னா எத்தனை துடுப்பு போட்டாலும் படகு போகவே மாட்டேங்குதே. இந்த காவேரி ஓடுதா இல்ல நின்னு போச்சா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அது இல்லடா, பழைய படகுக்கும் புது படகுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பழைய படகுனா ஒரு துடுப்பு போட்டாலே போயிடும். இப்ப இருக்கிற படகுக்கு எத்தனை துடுப்பு போட்டாலும் போக மாட்டேங்குது. ஐசா ஐலேசா, ஐசா, ஏங்க பாத்து உழுதுற போறீங்க. ஐலேசா, கிருஷ்ணா எனக்கு துடுப்பு போட கத்துக்குடு. உங்களுக்கு எதுங்க இதெல்லாம்? நீங்க எல்லாம் கார் ஓட்ட தான் கத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு புருஷனா வர ஒரு கார் தான் வச்சிருப்பாரு தவிர படகெல்லாம் வச்சிருக்க மாட்டாரு. ஒருவேளை எனக்கு புருஷனா வர போற ஒரு படகு வச்சிருக்கிறவரா இருந்தா? என்னது? எனக்கு புருஷனா வர போற ஒரு படகு வச்சிருக்கிறவரா இருந்தா? ஐயோ, இது என்னடா அநியாயமா இருக்கு? ஆளே இல்லாம தனியா ஒரு படகு வந்துட்டு இருக்கு கிருஷ்ணா. எங்கடா? அதோ. இது என்னடா அதிசயம்? அதான் எனக்கும் புரியல. ஏய், படகுல இருந்து ஆளுங்க வராங்கடா. Good, 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 very good. ஏய், கைடு கைடா, கையிடான்னு சொல்ற, கையை போட்டுட்டு இருக்க. கைடு. ஏய், கழுத மாதிரி வளர்ந்துருக்க, அறிவுல உனக்கு? உன் வயசு என்ன, உங்க வயசு என்ன? அவங்க மேல வந்து கையை போட்டுட்டு இருக்க. உன்ன மாதிரி ஆளுங்களை ஊருக்குள்ள விட்டா ஊரே ஒரு வழி பண்ணிடுவேன். Hey man, what are you talking? Hey man, நானும் பொம்பளை தான். நல்லா பாரு. ஏய், டேய், இவங்க முதல்ல பார்த்தோன்னா ஆம்பளை மாதிரி தானே தெரியுது. தொப்பி எடுத்தவனா தான் தெரியுது பொம்பளைன்னு. கிடைச்சிடுச்சு, மீன் கிடைச்சிடுச்சு. நாம தேடிக்கிட்டு இருந்த மீன் கிடைச்சிடுச்சு. இது இந்த ஊர் மீன் தான். யோ, சுத்த மாக்கானா இருக்கே. இந்த ஆத்துல இந்த ஊர் மீன் கிடைக்காம வேற ஒரு மீன் எப்படியா கிடைக்கும்? நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. சொல்றேன். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வச்சு இங்கிலீஷ்காரங்க இந்தியாவை கொள்ளையடிச்சாங்க. அதே மாதிரி ஈஸ்ட் இந்தியா பிஷ் கம்பெனி வச்சு இந்த ஏரியாவுல இருக்கிற மீனெல்லாம் வாங்கி ஃபாரினுக்கு ஏற்றுமதி பண்றதுக்காக அவங்க வந்திருக்காங்க. இந்த இடம் நமக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல இடம் பார்த்துட்டு வாங்க, போங்க. சரி. அது சரி, நீங்க இந்த ஊருக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்க ஒரு மீன் குளம் கட்ட போறோம். அதுக்கு பக்கத்துல நண்டு குளம் கட்ட போறோம். அதுக்கும் பக்கத்துல எறா குளம் கட்ட போறோம். அதுக்கு பக்கத்துல காலியா ஒரு குளம் கட்ட போறோம். அது சரி, காலி குளம் எதுக்குங்க? அந்த காலி குளத்துல தாங்க எறாவையும் மீனையும் சேர்த்து ஒரு புது ஐட்டம் கொண்டு வர போறோம். மீனையும் நண்டையும் சேர்த்து ஒரு புது ஐட்டம் கொண்டு வர போறோம். அப்படியா? எறாவையும் நண்டையும் சேர்த்து ஒரு புது ஐட்டம் கொண்டு வர போறோம். ஆமா, நாங்க புதுசா கண்டுபிடிச்ச ஐட்டத்துக்கு நிறைய காசு கிடைக்கும். நண்டை மீனை சேர்த்து கண்டுபிடிச்ச ஐட்டத்துக்கு டாலர் கணக்குல கிடைக்கும். நீ ரொம்ப பவர்ஃபுல் மேனா இருக்க. என் மாமா இப்போ ரொம்ப வயசாகி போயிடுச்சு. இனி என் பிசினஸ் நீ பாத்துக்கிறியா? என் படகுக்கு துடு போடவே நேரம் சரியா இருக்குங்க. குளத்துல நீ வேலை செய்ய வந்தா உனக்கு நிறைய காசு கொடுக்குறேன். எப்படியாவது நான் உன்னை என் குளத்துல வேலை செய்ய வைக்காம போனா என் பேர் ஜூலியட் ஜில்லு இல்ல. சித்தப்பாக்கு சொல்லிட்டு வந்துட்டியா? அப்படியே அத்தை வீட்டுக்கு சொல்லிட்டு வந்துறேன். என்ன ரங்கம்மா, நீ இப்பதான் வர்ற? இப்பதாமா தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சத்யாமா எங்க? உள்ள இருக்கா. சத்யாமா. ஏய் வேலாச்சா. என்னங்க? என்னடே? எவ்வளவுதான் சொந்தக்காரங்க வந்தாலும் தாய் மாமனுக்கு ஈடாகாதுங்க. எங்க அண்ணன் இங்க வந்து அவரு கையால 4 அச்சதை போட்டாதான் அவளுக்கு நல்லதுங்க.
உடனே போய் எங்க அண்ணனை கூட்டிட்டு வாங்க. பாயமுடி அவனை கூப்பிடுறதுக்கு அவனுக்கு எனக்கு என்னடி சம்பந்தம்? நான் கூப்பிடுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. இன்னொரு வாட்டி அவன் பேச்சை எடுத்தியோ கிருஷ்ணால ஊத்தி சாம்பலாக்கிடுவேன். அது இல்லைங்க. சும்மா இருங்க. அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. நம்ம ஐயா விட அவர் என்ன பெரியல? இவருக்கு ரோஷன் இல்லையா? நம்ம ஐயாவுக்கு இருக்கிற மதிப்பு நம்ம ஊருக்கே தெரியுமேங்க. ஐயா நம்ம எதுலயும் குறைஞ்சிடவும் கூடாது, நம்மள யாரும் ஒரு வார்த்தை தப்பா சொல்லிடவும் கூடாது. என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, நாளைக்கு பெரும்பாலும் அவர் சம்சாரமும் சும்மா இருங்கடி. ஒரு நாய்கிட்ட சொல்லியிருந்தாலாவது நாங்க வந்திருப்போமே அவங்க சொல்லிட்டா நம்ம கௌரவம் என்ன வருதுங்க? நான் சொல்றது அதேதான். நீங்க போய் நீங்க இருங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐயா போய் அவரை கூப்பிடுவீங்களா? அது முடியாது, முடியவே முடியாது. நீங்களும் போய் அவங்களை கூப்பிடக்கூடாது, நானே போறேன். அப்பதான் அவங்களுக்கு அறிவு வந்த மாதிரி இருக்கும், நாமளும் கூப்பிட்ட மாதிரி இருக்கும், மொத்தத்துல அவங்க வந்த மாதிரி இருக்கும். ஒன்ன மாதிரி ஆளுங்கிட்ட சொல்லி அனுப்புனாதான்டா அவன் யாரு, அவன் மதிப்பு என்னன்னு அவனே தெரிஞ்சுக்குவான். ஓ அம்மா, அங்க இன்னும் என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க ஐயா, சீக்கிரம் வாங்கய்யா. சின்னையா, அங்க நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு, இங்க உட்காந்துட்டு இருக்கீங்களே, வாங்க புறப்படுங்க. என்னங்க இது, நீங்க இல்லாம சடங்கு எப்படி பண்றதுன்னு முடிச்சிட்டு இருக்காங்க பரசுராம் ஐயா. இனிமே அவங்க விஷயத்தை பத்தி சொல்ல வேண்டியதே இல்ல. எங்க சின்னையா சீர் கொண்டு வந்தாதான் மனையில உட்காருவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க சத்தியவதி அம்மா. அவங்க உட்காந்தா எந்திரிக்க மாட்டாங்க, எந்திரிச்சா உட்கார மாட்டேங்கிறாங்க. உட்காந்தா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. எங்க பரசுராம் ஐயாவே நேர்ல வரேன்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. ஆனா அவருக்கு திடீர்னு பார்த்து கழுத்து வலிங்க, ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. அதனாலதான் அவர் வர முடியலன்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி வச்சாருங்க. நேரம் ஆச்சுங்க, கிளம்புங்க. எனக்கு காலையிலேயே தெரிஞ்சிருந்தோம், நம்ம போகாம இருந்துட்டோம். இப்ப அவங்களே கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. போகலன்னா ஆமா தப்பாயிடும். நீ ஒண்ணு பண்ணு, சீரியல் எடுத்துக்கோ, நம்ம அந்தஸ்து தந்த மாதிரி. ஏய் வந்துடுறா. எல்லாம் சரியா இருக்கு. என்னங்க நீங்களும் சீக்கிரமா போய் துணியை மாத்திட்டு வாங்க, நேரம் ஆகுதுல்ல. வேற என்ன மறந்துட்டோம்? விநாயகம் ஐயா. அந்த வாசப்படிக்கிட்ட பழைய செருப்பு இருக்கு, எடுத்துரும். சரிங்க இந்தாங்க ஐயா. எடுத்துட்டு போய் வண்டியில வை. என்னது மஞ்சள் குங்குமத்தோட செருப்பு வைக்கிறீங்க? என்னங்க இது? சொல்லு, சிங்காரிச்சிட்டு கிளம்பிட்ட வெக்கம் இல்லாம அனாவசியமான விஷயம் தலையிட்ட பல்லு எகிரி போயிடும். என்னங்க இது, கொஞ்சம் முன்னால வேற மாதிரி. அந்த பரசுராம கிட்ட இந்த பழைய செருப்பு போட்டு நடந்த என் வீட்டு வாசப்படல வந்து தப்பு பண்ணிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு, அப்புறம் பேசிக்கலாம்.